Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? we all are doing good. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஜாரா ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அதோட கிளிப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரெசிபியும் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நைட் ஈவெண்ட் தான். ஸோ இவங்க கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கிற பசங்கள்லாம் படிப்பாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஈவெண்ட் தான். ஸோ அதோட வீடியோ நான் காட்டும் போது உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் பாலக் பன்னீர் பண்ண போகிறேன். அதோட ரெசிபி நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 6 PM - 9 PM வரைக்கும் இருக்கிறனால, ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போயே ரெடி பண்ணி வைக்கிறேன். ஜாராவும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஈவெண்ட் கிளம்ப போகிறோம். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு. பாலக் பன்னீருக்காக கீரை நான் பிளான்ச் பண்ணியிருக்கேன். சுடுதண்ணியில் கீரை கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே பேனில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீட்ஸ், சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னோட தனியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்தனால கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 தக்காளி அரைச்சி பியூரி மாதிரி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதில் 1 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெங்காயம் இல்லாதனால நான் டைரெக்டாக தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். இதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்த கீரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீரையை பாயில் பண்ணும் போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா, நம்ம அரைச்சி எடுக்கும்போது கீரை பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலரில் இருக்கும். இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகணும் மசாலா கூட. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் பாயில் பண்ண விட போகிறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் டீ போட போகிறேன். டீக்காக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இடித்து போட போகிறேன். ஸோ இப்போ சைட்லேயே பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீரும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை ஓப்பன் பண்ணியே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் மெயின்டைன் ஆகும். நான் டீ போடுறனால வெளியெல்லாம் ஸ்ப்ளாட்டர் ஆகிறனால நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அந்த கீரையோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோட ஸ்பைஸ் லெவல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நான் பன்னீரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரிச் ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான், நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு.
இன்னொரு 5 நிமிஷம் இது பாயில் ஆகுனா ரெடி ஆகிடும். இதோட நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நைட்டு வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ஜாராவோட அவுட்ஃபிட். ஜாராவும் ரெடி ஆயிடுச்சு, நாங்களும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பசங்க எல்லாம் சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளாக் வந்து நம்மளே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாரா பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் தான் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. இது வந்து பாஸ்கெட் பால் ஏரியா. இங்கே வந்து ஒரு கண்ட்ரியோட கல்ச்சர், அவங்க என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா, நம்ம கண்ட்ரி தான். ஸோ ரொம்பவே நீட்டாக ரொம்பவே டீட்டெயிலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்பைஸ், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே வந்து அவங்க பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்மளோட கல்ச்சர் என்ன இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. பசங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.